ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்துல இருந்து இந்த கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரங்கள் சொல்ல தாங்க முடியலப்பா. ஏதோ பெரிய உத்தம சீலர்கள் மாதிரி விஜய் இப்படி கருப்படம் வாங்கியிருக்காரா, இவரு ஊழல்வாதியா, இப்பவே நடிகரா இருக்கும்போது எப்படி இருந்தா நாளைக்கு அரசியலுக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு சில உத்தம சீலர்கள் யோக்கியவாதிகள் பேசுறத பார்க்கும் போது நமக்கு பயங்கர ஒரு எரிச்சலா வருது. அதாவது விஜய் அவர்கள் பேசுற அரசியல்ல ஏதாவது மாற்றி கருத்து விமர்சனம் வச்சா கூட நான் கலந்து போயிருப்பேன். இப்படி வைக்கும் போது எனக்கு இதுக்கு தகுந்த ஒரு பதிலடியே கொடுக்காம இருக்க முடியல. ரொம்ப ஆவலா இருக்கு. அதுல நிறைய பேர் இப்படி உத்தம சீலர்களா பேசிருக்காங்க. இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட ஒரு 2 பேருக்கு தான் இன்னைக்கு நம்ம பதிலடியே கொடுக்க போறோம். அதுல முதல்ல யாருக்கான்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய சேர்ந்த சபாநாயகர் அப்பாவு. அதாவது இவரை சபாநாயகர் அப்பாவும் சொல்றதை விட திமுக செம்பு அப்பாவும் சொல்லலாம். அந்த அளவுக்கு திமுகவுக்காக முரட்டு முட்டை அடிப்பார். திமுக கட்சிக்காரங்க திமுகவை மட்டும் முட்டை அடிப்பாங்க, அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனால் இவர் வித்தியாசம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு சபாநாயகர் கூடியவர். சட்டமன்றத்துல கூட 2 பேருக்கு நியாயமா நடக்க மாட்டாரு. எதிர்கட்சிக்காரங்களுக்கு பேசணும்னா அனுமதி கொடுக்க மாட்டாரு. எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது பேசினா அவையில நீக்கிடுவாரு, வெளியிட பண்ணிடுவாரு. ஆனா திமுக காரங்க மட்டும் தான் அங்கேயும் சரி. அங்கதான் சட்டமன்றத்துல தான் அப்படி பண்றாரு. பாத்தீங்கன்னா வெளியில கூட திமுக எதிர்த்து யாரும் அரசியல் பண்ணிடக்கூடாது. விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து எதிர்த்து இருக்கவர் யாரு கேட்டீங்கன்னா இவர் தான் இப்போ இந்த ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன கேட்டீங்கன்னா, நடிகரா இருக்கும் போது இவ்வளவுக்குள்ள வரி ஏய்ப்பு பண்ணிருக்காருன்னா இவர் அரசுக்கு வந்தா என்ன செய்வார் அப்படின்ட்டு. அடேங்க அப்பா, நீங்கெல்லாம் அப்படியே யோக்கிய சியாமணிகள். என்னத்தை மிச்சம் வச்சிருக்கீங்க அரசியல இவர் கொள்ளடிக்கிறதுக்கு ஊழல் பண்றதுக்கும். அதான் எல்லாத்தையும் சோழிய முடிச்சதான் வச்சிருக்கீங்க உங்களுடைய 3 தலைமுறைக்கும். இது இவருக்கு மட்டும் கிடையாது, அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே, அதாவது தமிழ்நாட்டை ஆண்ட 2 திராவிட கட்சிகளுக்குமே பொருந்தும். உடனே அப்பாவை மட்டும் நம்ம சொல்றோம்னு கேட்டா எல்லாருமே அப்படிதான். அதாவது விஜய் அவர்கள் தான் சொந்த படத்துல கரெக்டா தான் அவர் கட்டிட்டு இருக்காரு. ஷாருக்கானுக்கு அடுத்தபடியா இந்தியாவிலே அதிகமான வரி கட்டியிருக்கிறவரு விஜய் அவர்கள் தான். அதுவும் இந்த செய்தித்தாள் ஊடகம் தான் சொல்லுது. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, பிடிக்காத கொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தங்கிற மாதிரி விஜய் அரசியல வந்தார். இனிமே அவருக்கு என்ன பண்ணாலும் தப்புதான், என்ன பண்ணாலும் குத்ததான். அவருடைய வழக்கு எதுதான் இருக்க கோர்ட்ல எல்லாமே இந்த 2 மாசத்துல எல்லாத்துக்கும் தீர்ப்பு வரும். என்னடா இருக்கிற அரசியல், அதுக்கு இவங்க எல்லாம் ஒட்டுதுக்கிட்டு ஆமா அப்படிதான் இவர் இப்படிப்பட்டவரா. ஏதோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் விஜய் மேல அந்த வழக்கு போன மாசம் தான் போட்ட மாதிரியும், அது அவர் கேஸ் நடந்துட்டு இருக்க மாதிரியும். இது 2015 நடந்த கேஸ். அதுலயுமே விஜய் சைட்ல இருந்தா நாங்க கட்ட முடியாது, வெறும் 1.5 கோடி ரூபாய் தான். அவர் கெட்ட நினைச்சா கட்டிட்டு சத்தம் இல்லாம மூடி பறிச்சுட்டு போலாம். முடியாது, நான் ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாத்துக்கு போறாரு. அதே மாதிரி தான் அந்த ரோட் சைடுக்கு காசு பிரச்சனையும் வெறும் 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா இவங்க வரத்து இருக்க ஏதோ அவர் பெரிய ஊழல் பண்ணிட்ட மாதிரி நெகட்டிவ் அதை ப்ரொமோட் பண்றாங்களா. விஜயா அவர் நடிகர் இருக்கும்போது இந்த அளவுக்கு இவரும் நாட்டுக்கு வந்தா என்ன பண்ணிடுவாரு? ஏன் நீங்க பண்ண லட்சம் தெரியாது. இத்தனை ஆண்டு காலமா நீங்க யார் எவ்வளவுக்குள்ள உங்க 3 தலைமுறை 4 தலைமுறை சொத்து சேர்த்திருக்கீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல அப்பாவும் என்ன பெரிய யோக்கியவாதி மாதிரி உங்க கட்சியில யாரு யோக்கியர் இருக்காங்க சொல்லுங்க அப்போ. எனக்கு இவர் வயசுல கொஞ்சம் மூத்ததா இருக்கிறனால இவரை பெருசு எனக்கு பேசுறதுக்கு மனசு வரல. சரி நீங்க போங்க, நான் அடுத்தாப்புல ஒரு மெயின் டிக்கெட் ஒன்று இருக்கு, அது வாலண்டியா நம்ம கிட்ட சிக்குன்னு எனக்கு தெரியும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சாட்டை. இவ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுறது விஜயோட அரசியல் எல்லாமே அது சாட்டை கண்டென்ட் கொடுக்கதானா. நிறைய பேர் கமெண்ட் பாத்தீங்கன்னா, அண்ணா சாட்டைன்னா உங்களுடைய வீடியோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தானே வச்சு செய்யணும். ஏதோ அவர் வச்சு கிழிச்ச மாதிரி அவனுடைய பேக்ரவுண்ட் எடுத்த பார்த்தாலே கிழிஞ்சு தொங்குது. அவனே அவனுடைய வீடியோ சொல்றான் நேத்து. அதாவது நான் விஜய் அவர்களை பத்தி இதை பேசின உடனே ஏன் இதை பத்தி எடுத்து போடுறாங்க, அதாவது பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு வாங்கியிருக்காருன்னு. ஆக்சுவலா இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா தினகரன் வந்துச்சு. ஸோ என் கை சுத்தமான கை, நான் 2010 இருந்து ரெப்பா இருக்கேன், 16 வருஷமா நான் கரெக்டா ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன், எல்லாமே அக்கௌண்டபிள் தான், காசு எதுவும் வாங்கல அப்படிங்க. அதை அவனே அவனுடைய வீடியோ சொல்றான் நேத்து. நான் என்ன கேட்கண்டா, சரிப்பா நீ சொல்ற மாதிரி உன் வார்த்தைக்கா வார, நீ யோக்கியமான இருந்தா ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தித்தாள்ல பல கோடி ரூபாய் விடுதலை புலிகள் அமைப்பிட்டு இருந்து சாட்டை திருப்பி வாங்கியிருக்கதா ஒரு நியூஸ் வருதுல்ல, அப்படி யோக்கியவனா இருந்தா அதை எதிர்த்து நீ வழக்கு தொடங்கணும்ல, அதை பத்தி பேசணும்ல. நான் வாங்கலன்னு பேச வேண்டியதானே. நான் தான் கைப்படியாத கையில சொந்தக்காரன், 16 வருஷமா நான் கரெக்டா ஜிஎஸ்டி கட்டிருக்கேன், எப்படி நீங்க போடலாம் அப்படின்னு கேட்கணும்ல. ஏன் நீ அதெல்லாம் கேட்கல, ஏன் கேட்க மாட்டேங்க? அதை நகைச்சுவா கடந்து போற தினகரன் அங்கள்கிட்டயும் அந்த அங்கள்கிட்டையும் நான் கேட்க அப்படிங்கிற மாதிரி அதை நகைச்சுவா எழுதி நகையாடுறாங்க. எப்படா அது போவீங்க? இப்ப நானா இருக்கேன், என்னை பத்தி அவதூறா ஒரு செய்தித்தாள்ல நியூஸ் வந்தா நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன். யாரா இருந்தாலும் போடுவீங்களா மாட்டீங்களா? அதாவது ஒரு 3ஆம் தர 2ஆம் தர பேச்சாளர்கள் யாராவது ஒருத்தவங்க பத்தினா பேசிட்டு போறாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டோம். ஒரு அதிகாரப்பூர்வம் முக்கியமான ஒரு செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் இவ்வளவு பேஜுக்கு வருதுன்னா நீ அதை எடுத்து கேட்கணும்ல, கோர்ட்ல பேருக்குள்ள ஏன் போகிறேன்னு கேட்கிறேன், அதை பத்தி ஏன் விவாதிக்கலன்னு கேட்கிறேன். அப்படியே நல்ல ஆகிட்டு போறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படித்தானே? இல்ல 2010 நான் மெடிக்கல் ரெப்பா சேர்ந்தேன், அதாவது 16 வருஷம் நான் ஜிஎஸ்டி கட்டிருக்கேன். 2010 நீ ஒண்ணுமே கிடையாது, மெடிக்கல் ரெப்பா இருக்கும் போதே நீ ஜிஎஸ்டி கட்டிட்ட. அப்படி மாசம் நீ எவ்வளவு சம்பளம் வாங்கின, எவ்வளவு சம்பாதிச்சப்பா நீ ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு? ஜிஎஸ்டி கட்டுனா அதுக்கு வரம்பு இருக்குல்ல.
அதே மீறி நீ 2010ல இருந்தே நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நல்லா விட்டுருக்கா. ஆனா இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவனை எப்படி சொல்றேன் கிடையாது, விஜயவரல வச்சு அவன் வாழ்றான். அதை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா விஜயவரல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜயவரல பிடிக்காத ஒரு குரூப்புக்கு இவன் நல்லா தீனி போட்டு நல்லா சம்பாதிச்சு சொகுசா வந்துட்டு இருக்கான். அதுக்கு நிறைய பேர் இவன் வந்து தூக்கி விட்டு நல்லா பேசுடா அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நையண்டியோட பேசுறதுனால எல்லாரும் அவருக்கு சப்போர்ட். அந்த அளவுக்கு உண்மை தெரியுமா, இந்த வாய் ஒரு நாரா வாய் நமக்கு மட்டும் தெரியும். இந்த சாட்டை இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனையில புலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது விஜய் 2015 தான் இந்த பிரச்சனை. அப்போ விஜய்க்கு சப்போர்ட்டா, அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லவர், அவர் வந்து கரையப்படியாத கைக்கு சொந்தக்காரங்கிற மாதிரி விஜய தூக்கி பிடிச்சி பேசவும் தான் இந்த சாட்டை. இன்னைக்கு அப்படியே, ஏன்னா அன்னைக்கு விஜய் அவர் தேவைப்பட்டாரு, அவருடைய ரசிகர்கள் தேவைப்பட்டாரு. அப்ப அவரு அரசியலுக்கு வரல, அப்ப அவர் நல்லவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்து முதல் மாநாடு போட்டாரு, அப்பவும் விஜய் அவர் நல்லவரா இருந்தாரு. அதாவது அவங்க சொன்ன கொள்கை தான் பார்க்கணும் நீங்க. செக்குலர் ஜோசிலிஸ்ட், அதாவது கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை. நான் ஏன் 5 தலைவர் கொள்கை தலைவர் வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கமா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இப்படி ஒரு கூட்டம் வந்தது கிடையாது, இப்படி கரெக்டா பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு தமிழை வச்சுக்கிறது கொள்கை பொறுப்பு செயலாளர் பேசின இவன் தான் இன்னைக்கு உட்காந்து முழுவதும் விஜயவால் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உடன்பாடுக்கு அவங்களுடைய அண்ணன் இருக்காருல சீமான், அவங்களுடைய கட்சிக்கு இவர் சப்போர்ட் பண்ணல, அவர் கட்சி கூட போய் இவர் சேரல, அதாவது அண்ணனுக்கு தம்பியா போய் சேரலையா. அதனால உட்காந்துட்டு முழு நேரம் விஜய் விமர்சிக்கிறது. விஜய் விமர்சிச்சா பல மடங்கு எல்லாம் வருது. அதனால கெத்தா டெய்லி, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் எது யார் அடிக்கணும், நாம இந்த அரசியல் ஜெயிக்கணுமா அதெல்லாம் கிடையாது. விஜயை விமர்சிக்கணும், நீ அதான் டார்கெட், அதான் அவர் கொடுத்துருக்கு, அதான் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலும். இதுக்கு வந்துட்டு பெருசா அவ்வளவு பேர் இவன் தூக்கி பிடிச்சிட்டு என்னடா லாஜிக் இருக்கு. எவனாவது ஒருத்தர் அந்த கமெண்ட்ல மானங்கடத்தமா கேட்கலாம், ஏய் நீ நேத்து வரைக்கும் முன்னாத்து வரைக்கும் இப்படி பேசுற, இன்னைக்கு இப்படி பேசுறேன்னு யாருமே கேட்க மாட்டேங்க. ஆனா நீங்க வந்து நல்லா அடிக்கிற உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்காரு, என்ன கண்டென்ட் கொடுக்காரு எனக்கு புரியல. ஒருத்தர் ஒரு பேச்சுல ஒரு நியாயம் இருக்கணும். நம்ம எந்த விஷயத்தை ஆதரிச்சாலும் அதில் மனசுபூர்வமா ஒரு விதத்தில் நம்ம ஆதரிக்கணும், அதே நிலைப்பாட்டு, எதிர்த்தாலும் அதே நிலைப்பாட்டு இருக்கணும். உங்களை மாதிரி ஈனத்தனமா உங்களோட சேரனா ஒரு பேச்சு, சேர்ந்தா ஒரு பேச்சு, என்னடா இந்த மானங்கடத்தனமா இல்ல. எனக்கு என்ன, எனக்கு கூட விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய அரசியல்ல சில நேரங்கள்ல அவர் பேச ஏதாவது மாற்றுக்கிறது உண்டு, நான் நேரடியாக தெரிவிச்சிருக்கேன், அதை எதிர்த்து கூட நான் பேசியிருக்கேன். ஆனா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா விஜய் அவர் வந்து ஊழல்வாதியா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கரைப்படிந்த சொந்தக்காரன். ஏன்டா லூசு போயில இவ்வளவுக்குள்ள விவரமா பேசுற மாதிரி எல்லா விஷயத்திலும் பேசுறீங்க, ஏன் உனக்கு சினிமா துறையில கருப்பு பணம் நடமாடுறது உனக்கு தெரியாது? இங்க இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுடைய பணம் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இங்க ஒயிட்டா மாத்தப்படுறதுக்கு உனக்கு தெரியாது. சினிமா துறையில இந்த பிரச்சனைகளை, இதே மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய பேர் மாட்டிருக்காங்க, உச்சபட்ச நடிகர்களும் இதுல உண்டு. அதனாலதான் யாருமே இப்ப வாய் திறக்காம இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இதுல வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் கருப்பு படம் வாங்கினா உண்மைதான், இதுக்கப்புறம் நான் மாறிக்கிறேன், இப்ப மாற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுலயுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் மேல போடப்பட்ட அந்த அபராத தொகையை நாங்க ஏன் கட்ட முடியாது, தவறா போட்டு தான் மேல்முறையீடு போறாரு. ஆனா நீங்க ஏதோ இதை வச்சுக்கிட்டு கரெக்டா நான் கேட்கிறேன், எப்படி தேர்தல் சமயத்துல கரெக்டா இந்த தீர்ப்பு வருமா, இப்பதான் அந்த வழக்குடைய தீர்ப்பு வருமா? அது எப்படி இதுக்கு முன்னாடி உள்ள எவ்வளவோ வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்காம இருக்கக்கூடிய நீதிமன்றம் கரெக்டா இந்த நேரத்துல அப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் அப்பட்டமா தெரியலையா? வேணுமுன்னே விஜய் வந்து சோழியம் முடிக்கணும், விஜயோட அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சு விடணும், அவருக்கு மக்கள் செலவுக்கு டெய்லி அதிகரிச்சுட்டே போகுது, எப்படியாவது அவருடைய பேரை கலங்கப்படுத்தணும் அப்படின்னு கங்கன்னு கட்டிட்டு வேலை பார்க்காங்க. இதுல ஏதோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யோக்கியவாதி மாதிரி இல்ல. இந்த சாட்டைக்கு மட்டும் இல்ல, நான் டேரக்டாவே கேட்கிறேன், ஏன் இந்த மாரிதாஸ்ட, ஏன்னா மாரிதாசன் அதிகப்படியான வீடியோ விஜய்க்கு எதிராக வந்து போடுறாரு, ஐயோ கருப்பு பணவகையா இங்க வாய இந்த மூஞ்சா யோக்கியமான மூஞ்சான்னு 1008 விமர்சிக்கிற மாரிதாஸ் கேட்கிறேன். எந்தெந்த அரசியல்வாதிகள் பின்னாமி மூலமாக கருப்பு பணத்தை இந்த சினிமா துறையில உள்ள விட்டு ஒயிட்டா மாத்துறாங்கன்னு இந்த மாரிதாஸ் தெரியாது? அது லிஸ்ட் எடுக்க முடியாதா? அதை எடுத்து ஒரு வீடியோ போட்டுக்கலாம் பார்க்கலாம். எத்தனை அரசியல்வாதி மாட்டோம் தெரியுமா? தமிழ்நாட்டு அந்த லட்சம் இருக்கு, தமிழ்நாட்டு ஆண்டு இத்தனை திராவிட கட்சிகள் மாறி மாறி எவ்வளோ, இதெல்லாம் சொல்ல போனா தனியா ஒரு வீடியோ போடணும். ஆனா இங்க வந்துகிட்டு விஜயவில் ஏதோ பெரிய பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டாரு மாதிரியும், இவங்க எல்லா பாத்தீங்கன்னா யோக்கியவாதிகள் மாதிரியும், மக்கள் வரிப்படத்துல இல்ல ஒரு எம்எல்ஏக்கு மாச சம்பளம் எவ்வளவு கேட்கிறேன், ஒரு எம்பிக்கு மாச சம்பளம் எவ்வளவு, அந்த மாச சம்பளத்தை கணக்கு போடுங்க. அவங்க எம்எல்ஏவோ எம்பியோ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க இவ்வளவு நாள் என்னென்ன பிசினஸ் பண்ணாங்க கணக்கு போட்டா தெரிஞ்சிடும். இவங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் எப்படியா 3 தலைமுறைக்கு சொத்து வச்சுட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிலாம் கண்டுபிடிச்சா ஒருத்தர் நடமாட முடியாது. இதை வந்துட்டு விஜய் சொல்றீங்க, அந்த மனுஷன் சினிமா நடிக்காரு, சினிமால வெளிப்படையாவே சினிமா துறையில தான் அதிகமான சம்பளம் வாங்கினாரு. இல்ல இந்த விஷயத்துல நம்மளுக்கு இவ்வளவு கோவம் கேட்டீங்கன்னா அப்பட்டமா வெளிப்படையா தெரியுங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால அவர் மேல கங்கணம் கட்டிட்டு எல்லா விஷயத்திலும் எதிராக திரும்புறானுங்க. இதே அவர்கள் அரசியல் வரல அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருந்திருக்காரு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையே தெரியும் போது நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அப்போ நீங்க எல்லாரும் பெரிய யோக்கியவாதிகளா அப்படிதான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம இதை பேசிட்டு இருக்கோம்.
ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சில பாயிண்ட்களை நான் விட்டுருக்கலாம், பேசவும் தவிர்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்ச அந்த பாயிண்ட்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க, எல்லாரும் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த யோக்கியவாதிகளுடைய லட்சணத்தை. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். அதாவது சில பேர் நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நீங்க வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல வச்சிருக்கீங்க, அதை மாத்துங்க, கண்ணு கூசுது, வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறீங்க. நான் என்னமா பண்றது? நான் என்ன வச்சுக்கிட்டா வச்சே பண்றேன். நாம ஒர்க் பண்ற இடத்துல இவ்வளவுதான் நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. அதுவும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன்லாம் போடல. போட்டா நம்ம எதுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அது இருக்கிற கலர்ல நான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நம்மளுடைய முயற்சியெல்லாம் மாத்தி போட்டிருக்கேன். ஏன்னா மற்ற நான் கலர் போட்டேன், பேக்ரவுண்ட் மாத்தினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கு பேக்ரவுண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு அந்த மாதிரி தான் போகுது. நம்ம வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பக்காவா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோலாம் வச்சு நம்ம பேசல. அதெல்லாம் அப்படி வரப்போகுதுல நல்லா இருக்கும். ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதான் நான் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, ஓகே, பாய்.